அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா ஓகே, இப்போ பாருங்க நம்ம பிளாஸ்டிக் எடுத்துட்டோம், எப்படி வந்து ஒரு பீஸா வந்துருச்சு. இப்போ ஊன்றப்ப நீங்க கவனிக்கிறது என்னன்னா, இந்த மட்டத்துல வந்து இருக்கணும். இந்த முனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நர்சரியில வாங்கினா மேல் முனை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம மட்டத்துக்கு இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம நட்டாச்சு. இனி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உயிர் தண்ணீர் வந்து கொடுக்கணும். அதை மறந்துடக்கூடாது. உயிர் தண்ணீர் கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ணை கழிவுகள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, இந்த சப்பு அப்படின்றது மேலே வந்து போடணும். ஸோ அதையும் பார்க்கலாம். உயிர் தண்ணீர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்சு விட்டா போதும். பூமி வந்து நனையிற அளவுக்கு தெளிச்சு விட்டா போதும், ஊத்திர வேணாம். ஸோ இந்த தண்ணீர் வேற ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் வந்து சமையல் கழிவுகள் வந்து மிச்சமாகும் பார்த்தீங்களா, அந்த தண்ணீர்லாம் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் மக்கி விட்டு தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அது நல்ல ஓரம். ஓகே, இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம அந்த பண்ணை கழிவு சப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து மேலே போடணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை கழிவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வேற ஒன்றும் இல்லை, தூக்கி மேலே போட்டணும். எதனாலனா இந்த பூமியில் வந்து டைரெக்டாக வந்து இந்த சூரிய வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படி போட்டீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சம் அந்த பூமியில் படுறது வந்து கம்மியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். நீங்க இந்த ப்ராசஸ்ல பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து எந்த மரமா இருந்தாலும் உங்களால காப்பாற்றி கொண்டு வர முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவகோடா நட்டு முடிச்சிட்டோம் சேம் ப்ராசஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த வெள்ளச்சாமிங்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜாதிக்கா. ஸோ இதே ப்ராசஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து எல்லா செடிகளையுமே காப்பாற்றிடலாம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் தான் வந்து ஒரு கரெக்டான மரம் வந்து நடுறதுக்கு. இந்த குழி